ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுருராஜி பேசுகிறேன். ரொம்ப நாளாக ஆச்சு நான் எழுதின கதையை சொல்லி. இப்போது நான் எழுதின 4வது கதையை உங்களுக்கு சொல்ல போகிறேன். கதையோட தலைப்பு நல்லதையே யோசி. நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நெகட்டிவாக தான் யோசிப்போம். ஆனால் அதையே பாசிட்டிவாக யோசித்து பாருங்கள், வர எல்லா பிரச்சனையுமே தானாகவே சரியாயிடும். இதை நம்ம யோசிக்கவும் மாட்டோம், செயல்படுத்தவும் மாட்டோம். அந்த சமயத்தில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை வச்சு தான் நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வருவோம். அப்படி பண்ணாமல் யோசித்து நம்மளோட பிரச்சனைகளுக்கான தீர்வை நம்ம யோசித்து செயல்பட ஆரம்பித்தாலே வர பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே சரியாகிடும். சரி, என்னோட கதையின் தலைப்பு நல்லதையே யோசி. அதிகாலையில் சூரியன் மெல்ல மெல்ல வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்த காலை பொழுது. மிகவும் ரம்மியமான அந்த சூழ்நிலையில் கதவுகளை ஜன்னல்களை சாத்தியிருந்ததால் சூரிய வெளிச்சம் கொஞ்சமாகத்தான் வீட்டிற்குள் வெளிச்சத்தை பரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அதையும் மீறி எதிர் வீட்டில் எப்பொழுதும் போல ஏற்பட்ட சண்டையின் காரணமாக அனாமிகாவின் குரல் மிகவும் சத்தமாகவும் அதே வேகத்தில் அதிரடியாகவும் ரூமில் நுழைந்து பெட்ரூமில் தூங்கிக் கொண்டிருந்த அஸ்வினும் பூஜாவும் தூக்கம் கலைந்து காதுகளை மூடிக்கொண்டார்கள். அதே சமயத்தில் உள்ளே நுழைந்த வித்யா, போதும் ஏந்திருங்க, இதுக்கு மேலே நீங்கள் தூங்க முடியாது. எதிர் வீட்டில் ஸ்பீக்கர் ஆன் ஆயிடுச்சு, சீக்கிரம் எழுந்து ஸ்கூலுக்கு போக ரெடி ஆகுங்க என்று குரல் கொடுத்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றாள். அம்மா சொல்வதும் சரிதான், நம் கவனத்தை வேற எங்கேயாவது திசை திருப்பினால்தான் அந்த ஆண்டின் குரல் நமக்கு கேட்காது, வா என்று கூறி அஸ்வின் பூஜாவின் கையை பிடித்து தூக்கிவிட்டான். டிஃபன் சாப்பிட்டு விட்டு ஸ்கூல் பேக்குகளை தூக்கி கொண்டு, தாத்தா நாங்கள் ரெடி என்றான் அஸ்வின். இதோ நானும் ரெடி என்று அவர்கள் இருவரின் கைகளை பிடித்து கொண்டு பள்ளிக்கு அழைத்து சென்றார் ராமமூர்த்தி. போகும் வழியில் எப்பொழுதும் போல் 4ஆம் வகுப்பு படிக்கும் பூஜா, அது என்ன தாத்தா, இது என்ன தாத்தா, இது ஏன் இப்படி இருக்கு என்று கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருக்க ராமமூர்த்தியும் பொறுமையாக பதில் அளித்து கொண்டே வந்தார். உடனே அஸ்வின், ஏன் தாத்தா, சந்தோஷம் துன்பம்னா என்ன என்று கேட்டான். என்னப்பா இது, எப்போதும் போல் நீயும் கண்ணில் படுறது தானே, ஏன் எதுக்குன்னு சந்தேகமாக கேட்பேன். இப்போ திடீர்னு எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிற என்று ஆச்சரியமாக கேட்டார் ராமமூர்த்தி. அதுவா தாத்தா, நேற்று எங்கள் ஸ்கூலில் 7வது வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு எல்லாம் சயின்ஸ் பாட புத்தகத்தில் மனிதனின் பரிமாண வளர்ச்சியும் உடல் உறுப்பு அமைப்புகள் பற்றிய விளக்கங்களையும் எங்களுக்கு விவரமாக பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் சயின்ஸ் டீச்சர், நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் நமது உடல் அமைப்பின் மூலமாகத்தான் செயல்படுகின்றோம், ஆனால் நம்முடைய எண்ணங்களை கொண்டு தான் நம்மோட செயல்திறன் இருக்க வேண்டும். சொல்லும் விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டால் நமக்கு எல்லாமே நல்லபடியாகத்தான் நடக்கும். அதே சமயம் தவறான கண்ணோட்டத்தில் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையே வீணாகிவிடும் என்று சொன்னாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மனதோடு சம்பந்தப்பட்ட செயல்கள் சந்தோஷமாகவும் வெறும் உடலோடு செயல்படும் செயல்கள் துன்பமாகவும் தான் கருதப்படும் சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, அதனால தான் உங்ககிட்ட நான் இப்படி ஒரு கேள்வியை கேட்டேன் என்றான் அஸ்வின். சரிதான், எங்கள் காலத்தில் எல்லாம் நாங்கள் படிக்கும்போது சங்க இலக்கியங்கள், ராஜாக்களின் வாழ்க்கை வரலாறுகள், வீர தலைவர்களின் தியாகம், மன்னர்களின் அரசாட்சி மற்றும் குடிமக்களின் கடமைகள்,
கணக்கு வழக்கு, அறிவியலில் கூட நோய் உண்டாக காரணங்கள் என்ன, அதற்கான எதிர்ப்பு சக்திகள் என்ன என இவற்றை பற்றித்தான் நாங்கள் படித்தோம். ஆனால் இப்போ அதிவேகமாக போயிட்டு இருக்கிற விஞ்ஞான வளர்ச்சியில் ஏற்படுற ஏகப்பட்ட முன்னேற்றங்களால் நல்ல விஷயங்களை கூட தவறான விஷயங்களை தான் அதிகமாக இப்போ இருக்கும் இளைய சமுதாயத்தின் மனதில் மிக விரைவில் பதிந்து விடுகிறது. அதனால்தான் சிறு வயதிலேயே அனைத்தையும் தெரிந்து கொள்ள இப்படி ஒரு கல்வி பாடத்தை கல்வி நிர்வாகம் கொண்டு வந்துள்ளது. எது நல்லது எது கெட்டது என்று தெரிந்து கொண்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கை முறையை மாணவ சமுதாயங்கள் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். நாம் செய்யும் ஒரு செயலால் யாருக்கும் எந்த பாதிப்பும் மன கஷ்டமும் ஏற்படுத்திவிடக்கூடாது. தன்னை விட தன்னை சுற்றி இருப்பவர்கள் நலனைத்தான் நாம் முதலில் மனதில் கொள்ள வேண்டும். உதாரணமாக, நீயும் பூஜாவும் மிகவும் நன்றாக படித்து ஒரு டாக்டராகவோ அல்லது கலெக்டராகவோ ஆகி நம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். அது உங்கள் அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். அதை விட்டுவிட்டு உங்களின் உடலையும் மனதையும் பாதிக்கும் எந்த ஒரு தவறான காரியங்களிலும் மனதை செலுத்தக்கூடாது. அப்படி செய்தால் அது உங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை நம்பி சுற்றி இருக்கும் அனைவருக்கும் மிகுந்த வருத்தத்தையும் மனவேதனையும் தான் தரும் என்று ராமமூர்த்தி சொல்லி முடிக்கவும் மூவரும் பள்ளி வாசலில் வந்து நிற்கவும் சரியாக இருந்தது. இப்போ புரிந்தது தாத்தா. நல்ல விஷயங்களோ கெட்ட விஷயங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் அதில் நான் தேர்ந்தெடுக்கிற வழியில்தான் என் குடும்பத்தோட உண்மையான சந்தோஷம் அடங்கி இருக்கின்றது என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நாங்கள் வரோம் தாத்தா என்று கூறி பூஜாவின் கைகளை பிடித்து கொண்டு உள்ளே சென்றான் அஸ்வின். பிறகு சிறிது நேரம் கழித்து வீட்டிற்குள் வந்த ராமமூர்த்தி, என்னம்மா இது, இன்னுமா அனாமிகா சத்தம் போட்டுட்டு இருக்கா? இன்னைக்கு அவ வேலைக்கு போகலையா என்று கேட்டார். தெரியல மாமா, ஆனால் இன்னைக்கு அவ ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கா போல இருக்கு, அதனால தான் வேலைக்கு போகலை என்று வித்யா கூறி கொண்டிருக்கும் போதே, போதும் போதும், இதுக்கு மேலே என்னால் உங்கள் கூட பொறுமையாக குடும்பம் நடத்த முடியாது. என்னோட அப்பாவை வர சொல்லியிருக்கேன். என்னால் உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு எல்லாம் அலைய முடியாது. வரும்போதே அப்பா 4-5 பேரை அழைச்சிக்கிட்டு வருவார். எனக்கு விடுதலை பத்திரத்தில் மறுப்பு ஏதும் தெரிவிக்காமல் உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துடுங்க. சே, காதலிக்கும் போது நான் உங்களை ஒரு ஹீரோ நினச்சி தான் காதலித்தேன். ஆனால் நீங்கள் இப்படி ஒரு ஜீரோவாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. எப்போ பாரு வேலைக்கு போய் கீழே வீழ்ந்து அடிபட்டுட்டு வரீங்க. கேட்டால் இதுதான் என் தொழில்னு சொல்கிறீங்க. கீழே வீழ்ந்து அடிபடுற மாதிரி எல்லாம் வேலை செய்கிறது ஒரு தொழிலா? என்னோட ஹீரோ அஜய் கூட தான் நடிக்கிற படத்தில் என்னம்மா சண்டை போடுறாரு. எவ்வளோ பேர் வந்தாலும் அடித்து தூள் கிளப்பிடுறாரு. ஆனால் அவர் மேலே ஒரு சின்ன அடி கூட படாமல் சூப்பராக ஃபைட் பண்ணுறாரு. அட்லீஸ்ட் அவர் அளவுக்கு இல்லைன்னாலும் கீழே விழாமல் அடிப்படையாமல் உங்களால் வேலை செய்ய முடியாதா? உங்கள் உடம்பை பாருங்கள், பார்க்கவே ரொம்ப கன்றாவியாக இருக்குது. இப்படி கூடவா ஒரு மனுஷன் உடம்பை இந்த அளவுக்கு காயப்படுத்தி கொள்வான்? சே, பார்க்கவே ரொம்ப அருவருப்பாக இருக்குது என்று மேலும் பேசிக்கொண்டே சென்றாள் அனாமிகா. பதிலுக்கு எப்பவும் போல் அவள் கணவன் ராகுலிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை. சிறிது நேரத்தில் கிளம்பி வெளியே சென்று விட்டான். பின்னாடியே கத்திக்கொண்டே வந்த அனாமிகா தெருவில் இருப்பவர்கள் தன்னை ஒரு மாதிரியாக பார்ப்பதை பார்த்தவுடன் ஒரு முறை முறைத்து விட்டு உள்ளே சென்று வீட்டின் கதவை தாளிட்டு கொண்டாள். என்ன பெண் இவள், எப்போ பாரு தினமும் இப்படியா புருஷங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா. இப்படி இருந்தால் இவளுக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும்
இந்த லட்சணத்தில் இவையெல்லாம் பத்திரிகை ஆஃபீஸில் போய் என்ன தான் வேலை செய்கிறாளோ என்று அவள் காது படவே சில பெண்கள் பேசுவதை கேட்டதும், அனாமிகா, இவர்களுக்கு என்ன தெரியும்? நானும் தான் எவ்வளோ ஆசையாக ராகுலை காதலித்து திருமணம் செய்து கொண்டேன். என் கனவு நாயகன் அஜய் போல் இல்லாவிட்டாலும் அவரின் சாயலில் இருக்கும் ராகுலை என் ஹீரோவாக ஏற்றுக்கொண்டுதான் ஆசையுடன் நான் பழகி இருந்தேன். ஆனால் முதல் இரவிலே ராகுலின் அடிப்பட்ட உடலை பார்த்த உடனே எனக்கு வெறுப்பும் அதிக கோபம்தான் ஏற்பட்டது. கடந்த 2 வருடங்களாகவே என் மனதை மாற்ற எவ்வளவோ முயற்சி செய்தும் கூட என் ராகுலை என்னோட கனவு நாயகன் அஜயாக ஏற்றுக்கொள்ளவே மனம் வரவில்லை. பரவாயில்லை, என் ஆசை நாயகனுடன் எப்பொழுதும் போல் நான் கனவிலேயே குடும்பம் நடத்தி கொள்கிறேன். இனி ராகுலுடன் ஒரு நிமிடம் கூட என்னால் இருக்க முடியாது. இப்படி பார்ப்பதற்கு ஹீரோவாகவும் உள்ளே அடி வாங்கும் ஜீரோவாகவும் இருக்கும் ராகுலுக்கு மனைவியாக இருப்பதை விட படத்திற்கு படம் அதிரடி நாயகனாக இருக்கும் அஜய்க்கு இருக்கின்ற பல ரசிகைகளில் நானும் ஒரு ரசிகையாகவே இருந்து விடுகிறேன் என்று முணுமுணுத்து கொண்டே வீட்டை பூட்டி வண்டியை வெளியே எடுத்துக்கொண்டு வந்த அனாமிகாவை தடுத்து நிறுத்தினாள் வித்யா. என்ன அனாமிகா, இது வரைக்கும் இங்கே இருக்கிறவங்க என் முதுகுக்கு பின்னாடி தான் பேசுனாங்க. இது வரைக்கும் நீ ஒருத்தி தான் எதுவும் பேசாமல் இருந்த. இப்போ எதுக்காக என்னை தடுத்து நிறுத்துற என்று கேட்டாள் அனாமிகா. இல்லை அனாமிகா, இது வரைக்கும் எனக்கும் உன்கிட்ட எதுவும் சொல்லணும்னு தோணலை. ஆனால் இப்போ நீ பேசுனதை நான் கேட்டேன். உன்னோட கற்பனை வாழ்க்கைக்காக இப்போ இருக்கிற நிஜ வாழ்க்கையை நீ தொலைச்சிடாத. ராகுல் மாதிரி ஒரு நல்ல கணவன் உனக்கு கிடைச்சிருக்கார். தூரமாக தெரிகிற அந்த பெரிய நிலாவுக்கு ஆசைப்பட்டு பக்கத்தில் இருக்கிற அழகான விண்மீனை இழந்துடாதே. எதற்கும் ஒரு தடவை நல்லா யோசிச்சுப்பார். நல்ல மனிதன் ராகுல். அவர் கிடைக்க நீ உண்மையிலே கொடுத்து வச்சிருக்கணும் என்று வித்யா கூறிக்கொண்டிருக்கும் போதே முகத்தை கோபமாக திருப்பி கொண்டு வேகமாக வண்டியில் பத்திரிகை ஆஃபீஸுக்கு சென்றாள் அனாமிகா. பத்திரிகை ஆஃபீஸ் உள்ளே நுழைந்ததும், வாமா அனாமிகா, என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட்டாக வர? இன்னைக்கு சரியாக மதியம் 2 மணிக்கு டைரக்டர் வரதனை நீ பேட்டி எடுக்கணும். சீக்கிரமாக கிளம்பு. அவர் இப்போது புதுப்பட ஷூட்டிங் கோயம்பேடு மார்க்கெட்டில் இருக்கிறார் என்று கூறினார் பத்திரிகை ஆஃபீஸர். சரி சார் என்று அங்கே விரைந்து சென்றார். அப்பாடா, எத்தனை நாளாக ஷூட்டிங் ஸ்பாட்டை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதற்கான சந்தர்ப்பம் இப்போ தான் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் என் கனவு நாயகன் அஜயை வைத்துத்தான் வரதன் படம் எடுக்கிறார். கடவுளே, நிச்சயம் அங்கே அஜயும் இருக்க வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டே சென்றாள் அனாமிகா. டைரக்டர் வரதன் ஷூட்டிங் மிகவும் பிஸியாக இருந்ததால் அங்கே சிறிது நேரம் காத்திருந்து ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். எதிர்பார்த்த மாதிரியே அஜயும் புதுமுக நடிகையும் மார்க்கெட்டில் பேசி நடித்து கொண்டிருக்கும் காட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பாக நடிகர் அஜயை நான் பேட்டி எடுக்கும் காலம் வரும் என்று நினைத்த போதே ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்தது. எடுத்து பேசினார். அனாமிகா, நீ இப்போ பேட்டி எடுக்க வேண்டியது டைரக்டரே அல்ல, அந்த படத்தின் நாயகன் அஜயைத்தான். சரியான நேரத்திற்கு அவரை மீட் செய்து பேட்டியை எடு என்று கூறியதும் அனாமிகாவுக்கு சந்தோஷத்தில் தலைக்கால் புரியவில்லை. அப்படியே மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்க ஆரம்பித்தார். மணி இப்போது 1:45 தான் ஆகுது. எப்போது 2 மணி ஆகும் என்று எதிர்பார்த்து தவிக்க ஆரம்பித்தார். அப்போது திடீரென்று ஒரு சண்டை காட்சி நடைபெற்றது. அவளுக்குத்தான் அஜயின் சண்டை காட்சி என்றால் மிகவும் பிடிக்குமே. ஆர்வமாக அவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அஜயும் படுவேகமாகவும் அனல் பறக்கும் ரிஸ்கான முறையிலும் சண்டையை போட்டார். சூப்பர் 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 என்று கைகளை தட்டி கொண்டே
திரும்பியவள் அங்கே இன்னொரு இடத்தில் நடிகர் அஜய் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அருகில் இருந்த புதுப்பட நாயகியுடன் எதையோ மிகவும் சுவாரஸ்யமாக பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் ஒரு நிமிடம் ஒன்றும் புரியாமல் திரும்பவும் சண்டை காட்சியை பார்த்தாள். அங்கே இன்னொரு அஜய் மிகவும் ஆபத்தான முறையில் மேலே பறந்து பறந்து சண்டை போட்டு கொண்டிருந்தார். ஒருவேளை இந்த படத்தில் இவருக்கு இரட்டை வேடமா என்று யோசிக்க ஆரம்பித்த போதே மணி சரியாக 2 ஆனது. அப்போது அவளின் அருகில் வந்த நபர், மேடம், அஜய் சார் உங்களை கூப்பிடுகிறார் என்றதும், என்ன, அவர்தான் சண்டை போட்டு கொண்டிருக்கிறாரே என்று அனாமிகா கேட்க, இல்லை மேடம், அது அவரோட டூப். அஜய் சார் உள்ளே இருக்கிறார், சீக்கிரமாக போய் பேட்டி எடுங்கள், அவருக்கு ஷூட்டிங்க்கு டைம் ஆகிவிடும் என்று அவர் மறுபடியும் கூற, என்ன, அப்போ இந்த மாதிரியான ரிஸ்கான சண்டை காட்சிகள் எல்லாம் நடிகர் அஜய்க்கு பதிலாக அவரை மாதிரி டூப் போட்டு தான் ஷாட் எடுக்கிறாங்களா? அப்போ அவர் நிஜமாகவே சண்டை போடுறது இல்லையா என்று ஆதங்கத்துடன் கேட்ட அனாமிகாவை பார்த்து, இதை பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அஜய் சார் மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ ரிஸ்கான சண்டை காட்சிகள் எல்லாம் நடித்து அவரோட உடலுக்கு ஏதாவது அடிபட்டு விட்டால் அவரை நம்பி படம் எடுக்கும் அனைத்து நபர்களுக்கும் பிரச்சனையாகிவிடும், ஷூட்டிங்க்கும் பாதிப்பு ஏற்படும். அதனால்தான் சில சமயங்களில் டூப் போட்டு நடிக்க வேண்டியதாக உள்ளது. சரி சரி வாருங்கள், ஹீரோவை பேட்டி எடுங்கள் என்றார். கண்டிப்பாக நான் ஹீரோவைத்தான் பேட்டி எடுக்கப் போகிறேன், அதில் எனக்கு மிகவும் சந்தோஷம்தான் என்று கூறிவிட்டு அஜய் போல் டூப் போட்டு நடித்த நபரை நோக்கி சென்று அனாமிகா மனதிற்குள் பேட்டி முடிந்தவுடன் அப்பாவிற்கு போன் செய்து வர வேண்டாம் என்று சொல்லணும் நினைத்தாள். அங்கு அவள் அந்த நபரை பேட்டி எடுக்க உள்ளே நடிகர் அஜயின் கைகளை பிடித்து கொண்டு தன் நன்றியை தெரிவித்து கொண்டான் ராகுல். ரொம்ப நன்றி சார், சர்க்கஸில் வேலை செய்வதனால நான் அடிக்கடி கீழே விழுந்து அடிபட்டு விடுவேன், அதனை என் மனைவி புரிந்து கொள்ளவில்லை, வெறுத்து விட்டாள் என்ற என்னுடைய குடும்ப பிரச்சனையை உங்களிடம் கூறியதால் நீங்கள் உங்களின் இமேஜை சிறிதும் விட்டு கொடுத்து டூப் போட்டு நடிப்பதாக கூறி என் மனைவிக்கு அவளுடைய தவறை உணர வைத்து விட்டீர்கள் என்றான் ராகுல். பரவாயில்லை ராகுல், உங்களின் மனைவி அனாமிகா என்னுடைய பல ரசிகைகளில் ஒரு ரசிகையாக இருப்பதை விட உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியாக நடந்து கொண்டால் அதுவே எனக்கு மிகவும் பெருமைதான். இதற்கு மேல் உங்களின் இருவரின் வாழ்க்கையும் நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறினார் நடிகர் அஜய். பிறகு அனாமிகா சென்ற பிறகு மறுபடியும் அதே மாதிரியான படு ரிஸ்கான சண்டை காட்சிகளில் ஒரிஜினலாக நடித்து பட்டையை கிளப்பினார் நடிகர் அஜய். இதுதான் நான் எழுதின 4வது கதை. இந்த கதை இத்துடன் முடிவடைந்து விட்டது. முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வேறு ஒரு கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.